மேஷ ராசி நண்பர்களுக்கு எல்லா கிரகங்களும் சாதகமாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய சுகஸ்தானாதிபதியான சந்திரன் ஒவ்வொரு சந்திராஷ்டமத்தின் பொழுதும் 8ஆம் வீட்டில் மறைவதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நிதானம் தேவை. ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவை. பேச்சில், உணவில் நிதானம், இதெல்லாமே உங்களுக்கு 8லிருந்து சந்திரன் 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் புத்தியில் தடுமாற்றம், பேச்சில் குழப்பம் ஏற்படலாம். குடும்ப வாழ்வில் அதிக கவனம். ஆரோக்கியத்திலும் கண்டிப்பாக இவர்களுக்கு ஒவ்வொரு சந்திராஷ்டமத்தின் பொழுதும் ஏதாவது ஒரு சிக்காகக்கூடிய நிலை இருப்பதனால் ஓரளவிற்கு கவனமாக இருப்பது நல்ல பலன்கள். ஆனால் மற்ற எல்லா விஷயங்களும் தொழில் லாபம், பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலையாகவே இருக்கிறது. அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு விருச்சிகத்தில் உள்ள சந்திரன் நேர் 7ஆம் வீட்டில் இருப்பது இவர்களுக்கு ஓரளவிற்கு நன்மையான பலன்களாக தொழில் ரீதியிலான வளர்ச்சிகளை காட்டக்கூடிய நிலையாக இருக்கிறது. ஆனால் வாழ்க்கை துணையோடு இன்று வாக்குவாதம் கூடாது. அவங்க கொஞ்சம் ஏதாவது ஒரு மனநிலையில் சற்று ஒரு குழப்பமான மனநிலையில் வாக்குவாதம் செய்யக்கூடிய வாய்ப்பாக இது காட்டுகிறது. நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். ஆனால் தொழில் லாபம் அற்புதமான ஒரு சிறப்பான நிலை, இவர்களுக்கு நல்ல மேன்மையான தொழில் லாபமாக காட்டுகிறது. ஆரோக்கியத்தில் சற்று அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்வது, உணவில் சற்று கவனமாக இருப்பது, இதெல்லாம் இன்று ஒரு நல்ல பாதுகாப்பை ரிஷப ராசி நண்பர்களுக்கு கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இன்று 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார். இது பணியில் ஓய்வான நாளாக இருப்பதனால் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பேச்சில், உணவில் சற்று நிதானமாக இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். முக்கியமாக பேச்சின் மூலியமாக குடும்ப வாழ்வில் ஏதாவது சலசலப்பு வருவது அதிக வாய்ப்பாக காட்டுகிறது. ஆனால் உங்களுக்கு நீண்ட நாள் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், பிரயாணங்களாக இருந்தாலும் அதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடந்து கொண்டே இருக்கக்கூடிய நல்ல நிலை. பிரசன்ட் லைஃப்ல இன்றைய நாளுக்கு திருமண வாழ்வில் கொஞ்சம் அனுசரித்து செல்வது, புதிதாக யாரிடமும் அனாவசியமாக பேசாமல் இருப்பது, தேவையில்லாத வாக்குவாதமாக அது மாறாமல் பார்த்து கொள்வது, உணவினால் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளாமல் இருப்பது மிகுந்த பாதுகாப்பான ஒரு பலனாக இருக்கும். அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இவர்களுடைய ராசிநாதன் 5ல் போய் நீச்சமாக இருப்பார். எப்பொழுதுமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்களில் சந்திரன் சனியுடைய சாரத்தில் செல்லும் பொழுது குழந்தைகளோடு வாக்குவாதம் வேண்டாம். புதிய முடிவுகளில் சற்று நிதானம் தேவை. சனி சாரத்தில் சந்திரன் நீசமாகும் பொழுது புத்தியில் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாத நிலையாக இருக்கலாம். குடும்ப வாழ்விலும் இது வாக்குவாதமாக மாறலாம். ஸோ ஓவர் கான்ஃபிடன்ஸை தவிர்த்து திருமண வாழ்வில் குடும்ப வாழ்விற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பது நல்ல நிலை. அதே சமயம் புதிதாக அறிமுகம், காதல் தொடர்பான எல்லா விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கை. பொருள் நகைகளை எல்லாம் கொஞ்சம் கவனமாக பத்திரமாக பார்த்து கொள்வது குரு சுக்கிரனுடைய நிலையினால் கடகராசிக்கு தொடர்ச்சியான நல்ல பலன்களை கொடுக்கும்.